அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று அமாவாசை. கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை மறைத்து வையுங்கள், பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம மறைத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் அமாவாசைங்க. அமாவாசை அப்படிங்கிறது பொதுவாக முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாள் இல்லையா? அப்போது இந்த அமாவாசை அன்று நாம் ஒவ்வொரு அமாவாசையிலையுமே பண வரவிற்கும் செல்வம் சேருவதற்கும் குறிப்பிட்ட பரிகாரங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்மளுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும், வீண் விரய செலவுகள் குறைய வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோங்க. 10 ரூபாய் செலவில்லாமல் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றைக்கு தீபாவளி முடிந்து விட்டது. இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு அமாவாசை அப்படிங்கிறது வருகிறது இல்லையா? இந்த செவ்வாய்க்கிழமையோடு அமாவாசை வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே பல மடங்கு நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் நம்ம இந்த அமாவாசையை எக்காரணத்தை கொண்டும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. நான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்கிறேன், ஒவ்வொரு திதிகள்லையும் சரி, ஒவ்வொரு ஒரு அபூர்வமான சேர்க்கை வரக்கூடிய நாட்கள்லையும் சரிங்க, நான் சின்ன சின்ன வழிபாடுகளை சொல்கிறேன். அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு வறுமையில் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சொல்லிவிட்டு அது எனக்கு பெருசாக தெரியல, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு சகோதரி நீங்கள் சொன்ன இந்த வழிபாட்டை செஞ்சேன், இப்போ என் குடும்பம் ஓரளவுக்கு ரொம்ப வறுமையில் இருந்தோம், இப்போ கொஞ்சம் எங்களுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த அமாவாசை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன்னா ஒரு சிலருக்கு குலதெய்வம் கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்கும், போயிட்டு வரக்கூடிய தூரத்தில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அமாவாசை நாளில் குலதெய்வம் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடியது நம்மளுக்கு வளர்பிறை. அப்போ நம்ம குடும்பம் முன்னேற்றம் அடைந்து கொண்டே போகும், வளர்ந்து கொண்டே போகும். அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கடைப்பிடிச்சாங்க. அப்படி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஆமாம், எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, நாங்கள் போயிட்டு வரக்கூடிய தூரத்தில் கிடையாது, வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், வெளிநாடுகளில் இருக்கிறோம், ரொம்ப தூரமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வீட்டிலே ரொம்ப எளிமையாக ஒரு சொம்பில் பூக்கள், பச்சை கற்பூரம், கொஞ்சம் மஞ்சள் தூள், வேப்ப இலை வைத்து இதை நீங்கள் உங்கள் குலதெய்வமாக பாவித்து நீங்கள் வீடுகளில் ரொம்ப எளிமையாக வழிபாடுகள் அனைத்தையுமே செய்யலாம். இது அமாவாசை அப்படிங்கிறனால பசு மாட்டிற்கு செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால அகத்திக்கீரை, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம், அது பூவாழையாக இருக்கலாம், தேன் வாழைப்பழமாக இருக்கலாம், என்ன பழம் உங்களுக்கு கிடைக்குதோ வாழைப்பழம் கொடுப்பது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. அகத்திக்கீரை கொடுப்பவர்கள் அப்பா அம்மா தவறிட்டாங்க அப்படின்னா அகத்திக்கீரை கொடுங்க. இந்த வாழைப்பழம் எல்லாருமே கொடுக்கலாம். யார் எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க நான் கொடுக்கலாமா, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்பா இருக்கிறாங்க நான் கொடுக்கலாமா அப்படின்னா இதுக்கு யாருமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இவங்க தான் கொடுக்கணும் அவங்க தான் கொடுக்கணுன்றது கிடையாது. இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை பசுமாட்டுகளுக்கு கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை இது ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இன்றைய தினம் நம்மளுக்கு அமாவாசை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமிக்கு இணையாக சொல்லக்கூடிய இந்த கல்லுப்பு நம்ம ஜாடியில் தான் வச்சுருப்போம். இப்போவும் நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக்கில் வச்சு பயன்படுத்துகிறீங்க. கண்டிப்பாக பிளாஸ்டிக்கில் நீங்கள் கல்லுப்பை வச்சு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அங்கே தரித்திர நிலைகள் ஏற்படும். நான் சொன்ன மாதிரி அந்த ஜெராமிக்ஸ் ஜாடி இருக்குது பார்த்தீங்களா,
அந்த செராமிக் ஜாடி வாங்கி அதில் உப்பு கொட்டி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் அந்த செராமிக் பாத்திரத்தை அந்த உப்பு கொட்டி வைக்கக்கூடிய அந்த இதை ஜாடியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் கல்லுப்பு நல்லா முழுமையாக நிறைந்து இருக்கிற மாதிரி கல்லுப்பை நிரப்பிக்கோங்க. இதில் நிறைய பேர் இந்து உப்பு வச்சுருக்கிறேங்க, இல்லைன்னா தூள் உப்பு தான் வச்சுருக்கிறேன், அதில் நாங்கள் செய்யலாமா அப்படின்னா, அதில் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வரக்கூடியது கலப்படம் இருக்கும், அயோடின் கலந்துருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த ராவாக கிடைக்கக்கூடிய கல்லுப்பில் நாம் செய்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் கல்லுப்பு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் தூள் உப்பு தான் பயன்படுத்துவீங்க, இந்து உப்பு தான் பயன்படுத்துவீங்க, இல்லை பிளாக் சால்ட்டு தான் பயன்படுத்துவீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு சின்ன ஜாடியில் கல்லுப்பை நிரப்பி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை கல்லுப்போட மறைச்சி வச்சு பாருங்கள். வீட்டினுடைய பொருளாதார நிலை தானாக உயர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படின்னா, ₹1 நாணயம் வசம்பு. இந்த வசம்பு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ₹1 நாணயமும் மகாலட்சுமிக்கு உகந்தது. அந்த ₹1 நாணயத்தோடு இந்த வசம்பையும் சேர்த்து நீங்கள் கல்லுப்பில் மறைச்சி வச்சுருங்க. அந்த ₹1 நாணயமும் இந்த வசமும் நீங்கள் உள்ளே வச்சிருக்கிறது வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது தெரியாத அளவுக்கு நீங்கள் உள்ளே மறைச்சி வைக்கணும். இந்த வசம்பை நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இதை பிள்ளை வளர்த்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இதை பேர் கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த வசம்பு பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது, பணத்தை காந்தம் போல் ஈர்த்து உங்ககிட்ட கொண்டு சேர்க்கும். அதனால் இந்த வசம்பையும் ₹1 நாணயத்தையும் உங்களுடைய கல்லுப்பில் மறைச்சி வச்சு பாருங்க. பண வரவை உங்களிடம் ஈர்த்து கொண்டு கொடுக்கும். அதனால் கட்டாயம் இந்த எளிய ஒரு விஷயத்தை அமாவாசை அன்று இன்றைய தினம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உங்களுடைய பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அமாவாசை நாட்களில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே 2 மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக இந்த அமாவாசையில் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க. ஒரு ₹20 நம்மளுக்கு வசம்பு கிடைக்கும். இது ரொம்ப விலை உயர்ந்த பொருளெல்லாம் கிடையாது. அதனால் எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருளை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வசம்பை வாங்கும் பொழுது பேரம் பேசாமல் எவ்வளவு சொல்கிறாங்களோ அவ்வளோ நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு துண்டு வசம்பு இருந்தால் போதும். ஒரே ஒரு ₹1 நாணயத்தை அந்த கல்லுப்புக்குள்ளே நீங்கள் மறைச்சி வச்சுருங்க. சரி, இது எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னா, இந்த வசமும் சரி ₹1 நாணயமும் சரி கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது. ஆக அடுத்து வரக்கூடிய அமாவாசை வரைக்குமே இது அப்படியே கல்லுப்போடு இருக்கட்டும். அடுத்து அமாவாசையில் நீங்கள் இந்த வசம்பை ஓடுகிற நீர்நிலைகள்லையோ கால்படாத இடத்துலையோ போட்டுடுங்க. அந்த ₹1 நாணயத்தை நீங்கள் மறுபடியும் இந்த பரிகாரம் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கத்தை அதிகரித்து வீண் விரய செலவுகளை குறைத்து உங்களுக்கு பணப்புழக்கத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொடுக்கும். நிச்சயம் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செய்து பாருங்கள். கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.